இப்போ வந்திருக்கிற அந்த தேர்தல் நடத்தும் அதிகாரி ஆர்ஓவுடைய உதவியாளர் இங்கே வந்து மனுவை வாங்கிட்டாங்க. நாங்கள் கொடுத்த அந்த எங்களுடைய கௌதம் ஏஜென்ட் கொடுத்த மனுவையும் வாங்கிட்டாங்க. இப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த பெட்டியை நாங்கள் உடனே என்றதோட சேர்க்க மாட்டோம், வி கெப்ட் செப்பரேட், நாங்கள் தனியாக வைக்கிறோம். நீங்கள் எல்லா அதிகாரிகளும் பேசி அப்சர்வர்லாம் என்ன முடிவு எடுக்கிறோமோ அப்புறமேட்டு தான் நாங்கள் இதை அதோட சேர்த்து வைப்போம்னு ஒரு உறுதிமொழி கொடுத்துருக்குறாங்க உயர் அதிகாரிகிட்ட. அதனால எங்கள் ஏஜென்ட் கொடுத்த கம்ப்ளைண்டோட நாங்கள் காலையில் 10 மணிக்கு நானும் அண்ணன் மற்றும் மாவட்ட தலைவர்கள் தேர்தல் அதிகாரி முதல்ல அமித்ஷாரை சந்திக்கிறோம், அப்சர்வரையும் சந்திக்க இருக்கிறோம். இந்த செய்தியோட நாங்கள் இது பண்ணுறோம். ரெண்டாவது எங்களுடைய கோரிக்கை இந்த ரீபோலிங் தான். ஏன்னா ஏறத்தாழ 800க்கும் மேல ஓட்டு பதிவாயிருக்கு, 1200 ஓட்டில் 800க்கும் மேல பதிவாயிருக்கு. அதனால இது வந்து பதிவான ஓட்டுகள் ஏறத்தாழ 300க்கு மேல கள்ள ஓட்டுகள் இருக்குன்னு நம்ம ஏஜென்ட் தம்பிகள்லாம் சொல்றாங்க. அதனால நாங்கள் இதை விட போறதில்ல, மறுவாக்கு பதிவு தான் நாங்கள் கேட்கிறோம். இப்போ அந்த அதிகாரி இந்த மிஷினை மட்டும் நாங்கள் தனியாக வைப்போம், பாதுகாப்பாக வைப்போம். இந்த பிரச்சனையும் அதிகாரிகள் அப்சர்வர்லாம் பேசின பிறகு நாங்கெல்லாம் போய் அதிகாரிகளை சந்திச்ச பிறகு அவங்க என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அப்படி இருக்கட்டும் சொல்லியிருக்காங்க. இதோ இப்போதைக்கு நாங்கள் இதை ஏற்றுக்கிறோம். இறுதி கட்டத்தில் ஒரு பூத்தை போய் கேப்சர் பண்ணி கள்ள ஓட்டு போட்டா என்ன நடக்கும் நீங்க நினைக்கிறீங்க? அதுதான் நாங்களும் நினைக்கிறோம். இல்ல அப்படி கள்ள ஓட்டு போடுறத நம்ம ஏத்துக்கலாமா? ஒரு பூத்தை ஒட்டு மொத்தமா கைப்பற்றி கள்ள ஓட்டு போடுறத நாங்க இப்பெல்லாம் கேள்விப்பட்டதெல்லாம் பீகார்ல அதிகம் பார்ப்போம். திமுக இப்ப மறுபடியும் அதே கலாச்சாரத்தில் இருக்காங்கிறது அதை காட்டுது. இதை நீங்க என்ன நினைப்பீங்க? ஒரு பத்திரிகையாளராக சொல்லுங்க. ஒரு பூத்தை ஒட்டு மொத்தமா 50 பேர் வெளியில 100 பேர் வந்து கேப்சர் பண்ணி கள்ள ஓட்டு போட்டா என்ன நடக்கும் நீங்க எதிர்பார்ப்பீங்க? அதுதான் நாங்களும் நினைக்கிறோம். மறுவாக்குப்பதிவு வேண்டும். இருக்கட்டும், பார்க்கட்டும், அவங்க சொல்லட்டும். சர்வேலன்ஸ்ல உங்கள்கிட்ட காட்டும் போது நீங்க சொல்லுங்க. நாங்க எங்க ஏஜென்ட் சொல்றதை நாங்க நம்ப முடியும். எங்களுடைய ஏஜென்ட் எங்க கட்சியோட பிரதிநிதி டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அவருடைய பிரதிநிதி, எங்க பிஜேபியோட பிரதிநிதி உள்ள உட்கார்ந்துருக்காரு. அவர் தாக்கப்பட்டிருக்கிறாரு. அவர் சொல்றதை நாங்க கேட்க முடியும். கேமராவை நீங்க கேளுங்க, கேமராலாம் போட்டு பார்க்கட்டும், நம்மளும் பார்ப்போம். அதிகாரி ஒரு ப்ரூஃப் பார்த்துட்டு அதுக்கப்புறம் மைய வச்சு ஓட்டு போட அலோவ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி நிகழ்வு நடந்துச்சு. அதெல்லாம் மைய ஒரு ஆளுக்கா வைக்கலாம், இல்ல ஒவ்வொரு ஆளுக்கா வைக்கலாம், பல ப்ரொசீஜர் இருக்கு. அதெல்லாம் அதிகாரி ஒருத்தர் கூட பார்க்காம இருந்துச்சா? அந்த ப்ரொசீஜர் ரெகுலரா போய் வாக்குப்பதிவு நடக்கிறதா அதெல்லாம் நடக்கும். ஒட்டுமொத்தம் 50 பேர் போய் பார்க்கும்போது ஓட்டு போடும்போது கள்ள ஓட்டு போடும்போது அதெல்லாம் நடக்காது. அதை நீங்க தெரிஞ்சுக்கணும். அதான் எழுதி கொடுத்துருக்கோமே. வேடிக்கை பார்த்த அதிகாரிகள் தானே இதுக்கு தண்டனைக்கு உள்ளாக்கப்படுவாங்க. 5:30 மணிக்கு தகவல் கிடைத்தவுடன் சஞ்சய் பாட்டியா, அடிஷனல் கமிஷனர் ஆஃப் போலீஸ் ஃப்ரம் டெல்லி, அவர் தான் வந்து சவுத் அப்சர்வர் ஃபார் போலீஸ், அவர்கிட்ட தகவல் கொடுத்தோம். இமீடியட்டா அவர் வந்து ஜேசி சவுத் அவர்கிட்ட தகவல் கொடுத்து டீனர் டிசி தலைமையில் வந்து போலீஸ் ஃபோர்ஸ் வந்து ஏசி இன்ஸ்பெக்டர் வந்துக்கிட்டு ஒன்றும் நடக்கலன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் எங்களோட பூத் ஏஜென்ட்லாம் எல்லாரையும் அடிச்சு, எங்களோட பிஜேபி ஏஜென்ட் அடிச்சு எல்லாத்தையும் வெளியே அனுப்பிச்சிட்டாங்க. இது யாரு பண்ணதுன்னா ஷீபா வாசுன்னு முன்னாள் கவுன்சிலர், அவங்க பையன் இருக்காங்க, அவர் வந்து பிரபு, முதலமைச்சர் வீட்டில் பிஆர்ஓ இருக்கார். இப்ப இருக்க முதலமைச்சர் வீட்டில் பிஆர்ஓ இருக்கார் பிரபு. அவரு தலைமையில தான் இந்த பிரச்சனை நடந்தது. மத்தியானமே 12 மணிக்கு அடையார் கேட் ஹோட்டல் பக்கத்தில் ஒரு பூத்தில் இதே பண்ணாரு. இதே பிரபுவோட ஆளுங்க 50 பேரும் வச்சு பிரச்சனை பண்ணாங்க. அது வந்து அப்சர்வர் தான் ஃபுல் தெரியும். போலீஸ் அப்சர்வர் சஞ்சய் பாட்டியா கூட கெஸ்ட் ஹவுஸ்ல வேணா பேட்டி எடுத்துங்க, நடந்துச்சா இல்லை தெரியணும், அவர் தான் எவிடன்ஸ். இந்த மாதிரி வந்து ப்ராப்ளம் நடந்த உடனே இமீடியட்டா வந்து ஆர்ஓக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டோம். யாரு? நம்ம அமித்ஷாருக்கு சவுத் ஆர்ஓக்கு என்ன இன்ஃபார்ம் பண்ணிட்டோம். இந்த மாதிரிலாம் வந்து நடந்துச்சுன்னு 3 மணிக்கு எங்க பூத் ஏஜென்ட்ஸ்லாம் எல்லாரும் அனுப்பிச்சிட்டு மொத்தத்தையும் அவங்க வந்து எல்லா ஓட்டும் போறாங்க. இன்னைக்கே எங்க தென் சென்னையில ஏறத்தாழ 25 டெண்டர் ஓட்டு போட்டிருக்கோம். ஏற்கனவே இருக்கிற ஓட்டுலாம் போட்டாங்க. டெண்டர் ஓட்டுனா நம்ம வந்து ஏற்கனவே போட்ட ஓட்டுனா அது திருப்பி நாங்க வந்து கண்டெஸ்ட் பண்ணி அது போட்ட உடனே அந்த ஓட்டு கவுண்டிங் அன்னைக்கு 25 ஓட்டு அபிஷியலாவே இன்னைக்கு ரெக்கார்ட் ஆகி டெண்டர் ஓட்டு தென் சென்னையில ஃபுல்லா போயிருக்கு. நீங்க சொல்லுங்க, அதிகாரி சொல்றீங்க இன்னைக்கு மாநில முதல் ஓட்டு 138 பூத்ல போடுறேன், லெப்ட்ல வந்து வைக்கிறதுக்கு மைய, ரைட்ல வைக்கிறார் மைய. அந்த அளவுக்கு இவங்க இருக்கிறாங்க. நீங்க இந்த மாதிரி சிசிடிவி கேமராவும் நாங்களாம் கேட்டிருக்கோம். நாளைக்கு வந்து ஆர்ஓ அவர்கள் அஷூரன்ஸ் கொடுத்திருக்காரு. எங்க கேண்டிடேட் வந்து தமிழிசை சவுந்தரராஜன் தகவல் கிடைத்த உடனே மாநில துணைத் தலைவர் கருணாகரன் எங்களையும் தொடர்பு கொண்டு அப்சர்வர்லாம் பேசியிருக்கோம். மார்னிங் 10 மணிக்கு எங்களை வர சொல்லியிருக்காரு எங்க ஆர்ஓ. அவர் கருணாகரன் சார்ட்டும் பேசியிருக்காரு. நாங்க அதுக்கு வந்து அதுக்குள்ள இந்த சவுத் அப்சர்வர் ஐஏஎஸ் ரவிச்சந்திரன், சவுத் போலீஸ் அப்சர்வர் ஐபிஎஸ், அவங்களாம் ஒரு மீட்டிங் வச்சிருக்காங்க 11 o'clock. 10 மணிக்கு கொடுத்த ரெப்ரஸன்டேஷன் இப்போ அவங்க வந்து ஏஆர்ஓ ஹெட் குவார்டர்ஸ் வந்திருக்காங்க. சரோஜா அவங்க வந்து ஆர்ஓ சார்பா வந்து எங்களோட மனுவை வாங்கிட்டு அது நடவடிக்கை எடுக்கிறதுக்கு என்ன லீகலா பண்றோம்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு மேல் நடவடிக்கை எடுக்கிறது ஒத்துக்கிட்டதுனால ஆர்ஓ எங்களுக்கு அஷூரன்ஸ் கொடுத்திருக்காரு. இப்போ எங்க தொலைபேசி மூலியமா அந்த அஷூரன்ஸ் ஏற்றுக்கிட்டு 10 மணிக்கு நேரடியாக எங்களோட வேட்பாளரோட அவங்களோட கையெழுத்துடன் தமிழிசை அவரோட கையெழுத்துடன் எங்களது சீஃப்
ஏஜென்ட் கருணாகரன் நாங்களாம் நேரடியாக கொடுத்து 11 மணிக்கு மத்தியானத்துக்குள்ள ரீபோலிங்காக அவங்களோட ஃபுல் வேர்டிக்டை சொல்கிறேன்னு சொல்லியிருக்காரு. நன்றி, வணக்கம்.